குட் மார்னிங் அனைவருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு மஞ்சள் வெள்ளரிக்காய் தோசைக்காயும்பாங்க. அந்த வெள்ளரிக்காயில் மோர்க்கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறோம். அதில் அந்த மஞ்சள் வெள்ளரிக்காய் நார்மலாக உங்களுக்கு தெரியும், பெரிய வெள்ளரிக்காவாக இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும். அந்த வெள்ளரிக்காவை நம்ம கட் பண்ணி உங்களுக்கு ஆல்ரெடி லைவில் வந்திருக்கும் அந்த மஞ்சள் வெள்ளரிக்காய் எப்படி கட் பண்ணுறதுன்னு. அதோட டிஸ்கிரிப்ஷனை இந்த வீடியோவில் போடுறோம். ஸோ அந்த லைவை நீங்கள் பாருங்க, எப்படி நம்ம வெள்ளரிக்காய் கட் பண்ணி அதை எப்படி ஃபர்தராக கூட் பண்ணணும்னு இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறோம். ஸோ யார் லைவ் பார்க்கலையோ அவங்க இந்த வீடியோவை பார்த்து இந்த லைவையும் பார்த்துக்கோங்க. யார் லைவை பார்த்துருக்கீங்களோ அது கண்டினியூவாக இந்த வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்கு இந்த கூட்டு எப்படி பண்ணுறோன்னு புரிஞ்சுப்பேங்க. ஸோ அதுக்கு வேண்டியது அந்த வெள்ளரிக்காவை இது மாதிரி கட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு பாருங்க, இது மாதிரி கட் பண்ணிக்கிறோம். இதை கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஃபர்தராக எப்படி மோர் கூட்டு பண்ணணுன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் கண்டினியூவாக போட்டு காமிக்கிறோம். இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு அந்த வெள்ளரிக்காவை கூட் பண்ணுறதுக்கு கட் பண்ணி வச்சுருந்து காமிச்சோம். இது நல்லா அலம்பியாச்சு. நல்லா அலம்பி இது மாதிரி ஒரு குக்கரில் இப்போ ப்ரெஸ்டீஜ் குக்கரில் போட்டுவிடுங்க. போட்டு அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுவிடுங்க. அடுப்பு ஆன் பண்ணுவோமே, இதுக்கு கொஞ்சம் ஜலம் ஊற்றிக்கோங்க. அது ஆல்ரெடி இது கொஞ்சம் தண்ணியை எடுத்துக்கும். அதான் கொஞ்சம் ஜலம் ஊற்றிட்டு ஆன் பண்ணிவிட்டு குக்கர் மூடிடுங்க. மூடிட்டு வெயிட்டை போட்டுடுங்க. எவ்வளோ சவுண்ட் வரணும்? 2 விசில் வரணும். ஒரு 2 விசில் வர மட்டும் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறமா அதை கூட்டு பண்ணணும். இந்த குக்கரில் ஒரு சவுண்ட் வந்துடுச்சு. அடுத்த சவுண்ட் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுவோம். அடுத்த சவுண்ட் வந்துடுச்சு, ஆஃப் பண்ணிடுறோம். ஒரு 2 சவுண்டுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணியாச்சு. அப்புறமா ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் எப்படி கூட்டு பண்ணணும்னு போட்டு காமிக்கிறோம். இப்போ இந்த மோர் கூட்டுக்கு இப்போ அரைக்க போகிறோம் மசாலா. அதுக்கு என்ன பச்சை மிளகாய், பச்சை மிளகாவும் தேங்காய், அவ்வளோதான். காரத்துக்கு ஏற்றாமே பச்சை மிளகா போட்டுக்கோங்க. தேங்காய் ஒரு எவ்வளோ 2 டேபிள் ஸ்பூன், நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூனு. ஏதாவது கந்திட்டோன்னு வீட்டில் எங்கள் மேடம் சொல்லுவாங்க, கந்திட்டோன்னு. பட்டு நார்மலாக உங்களுக்கு நீங்கள் பண்ணுவோம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு. கொஞ்சம் தேங்காய் ஜாஸ்தி, தேங்காய் ஜாஸ்தி இருந்தால் எவ்வளோக்கு எவ்வளோ தேங்காய் ஜாஸ்தி அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்காங்க. இதை அரைக்கணுமா? இதை அப்படியே மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். அவ்வளோதான். நான் இதுக்கு வேறு எதுவும் இல்லை, ஜீரகம் கூட கிடையாது. ஓகே, இப்போ அரைக்க போகிறாங்க. இப்போ மிக்சியில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரையாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. வரேன். நல்லா வெந்துடுச்சு. எங்கள் மேடம் என்ன சொல்றாங்க, இது தண்ணியாக செப்பரேட்டாக தண்ணி ஊற்ற வேண்டாம், இதில் இருக்கிற ஃபில்டர் பண்ண தண்ணியை அந்த மசாலா அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்களாம் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். ஸோ உங்களுக்கு தண்ணி வேஸ்டாது. இதோட அந்த சத்தான தண்ணியை நீங்கள் கொட்டக்கூடாது. அது வேற இதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா அரைக்கிற போது இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபில்டர் பண்ணிவிடுவாங்க, அதை தண்ணியை அப்படியே கொட்டிடுவாங்க. அது கூட நான் சொல்லுவேன், அது மாதிரி ஒரு சில காய தண்ணியை நீங்கள் கொதிக்க விட்டு தண்ணியெல்லாம் அந்த தண்ணியை கூட ஆற வச்சு குடிச்சிடலாம். இல்லை ஒரு சில தண்ணியை குடிக்கலாம், தப்பு இல்லை, உடம்புக்கு சத்து. இல்லைன்னா நீங்கள் பிளான்ட்டுக்கெல்லாம் போடலாம், நல்ல பிளான்ட் வளரும். ஜலத்தை அந்த சொன்ன மாதிரி ஏற்கனவே ட்ரையாக கொஞ்சம் அரைச்சிருக்காங்க. அதுலேயே அந்த தண்ணியை ஊற்றிடுறாங்க. அந்த ஃபில்டரை வடிகட்டின தண்ணியை ஊற்றிட்டு இப்போ அரைச்சிடுவாங்க.
நல்லா அரைச்சாச்சு. இதை இல்லை உடனே இப்போயே கொட்டிடலாமா? ஆமாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தயிர் ஊற்றணுமா இதுக்கு? இல்லை இதை நல்லா ஊற்றிடுங்க. நல்லா கொஞ்சம் அலம்பி ஊற்றிக்கோங்க. இதை தாளிக்கணுமா அப்புறமா? என்ன கடுகு மாத்திரமா இல்லை கடுகு என்ன ஜீரகமா? இல்லைப்பா, கடுகு உளுத்தம் பருப்பா? கருவேப்பிலையும். கடுகு கருவேப்பிலை மாத்திரம் தாளிச்சா போதுமா? ஸோ இதை இதுக்கப்புறம் இப்போ அதை தாளிச்சுடுவீங்களா? தயிர் அப்புறமாவா? இது குக்கர்லேருந்து எந்த பாத்திரத்தில் நீங்கள் வச்சு ஃபர்தராக வைக்கணுமோ அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டைனிங் டேபிள் வைக்கும்போது குக்கர்லாம் வைக்க மாட்டோம். ஸோ அதுக்குன்னு தனித்தனி பாட் வச்சுருப்போம். ஸோ அது மாதிரி இதில் ஒரு பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். இதில் அப்படியே 2 மூட்டை தேங்காய் ஊற்றிக்கோங்க. பச்சையாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே இதில் ஒரு இழுப்பு சட்டியில் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கணும். சாரி, இது நல்லா கொதி வந்துடுச்சு. எங்கள் பக்கத்துலேயே ஒரு இழுப்பு சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது நல்லா கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணியாச்சு. இதை கடுகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை அதே மாதிரி ஒரு 4-5 கருவேப்பிலையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஃப்ரை ஆனவுடனே இதில் கொட்டிவிடுங்க. இந்த கொட்டியாச்சு. இது அப்புறமா தயிர் ஊற்றணுமா? ஒரு 6 தயிர் ஊற்றணும். ஸோ இது இந்த கண்டிஷனில் இப்படி இருக்கும். உங்களுக்கு தயிர் ஊற்றினோடனே மறுபடியும் வீடியோ போட்டு காமிச்சிட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த மோர் குழம்பு ஆறிடுச்சு. மோர் கூட்டு இந்த டைமில் ஆறினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தயிர் ஊற்றிக்கோங்க. நம்ம பார்த்துக்கோங்க. ஒரு நம்ம 3 கரண்டி இப்போ ஊற்றிருக்கோம். ஒரு இது பண்ணிவிட்டு நார்மலாக மேக்ஸிமம் இதுக்கு ஒரு 200 ml தயிர் தேவைப்படும். 150 200 ml. ஏன்னா இது கெட்டி ஆகிடும் கொஞ்சம் நாயில். ஸோ இந்த ஊற்றியாச்சு, தயிர் ஊற்றியாச்சு. கரண்டி எடுத்துடுங்கம்மா, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். தயிர் ஊற்றியாச்சு. தயிர் ஊற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஃப்ளேவரில் தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் மோர் கூட்டு, வெள்ளரிக்காய் மோர் கூட்டு. இது எல்லோ வெள்ளரிக்காய், மஞ்சள் வெள்ளரிக்காம்பாங்க. இன்னும் ஆமாம், மஞ்சள் வெள்ளரிக்காய். இதுக்கு இன்னொரு ஏதோ பேர் இருக்குது. அது என்னன்னு சொன்னேன், அதில் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வெள்ளரிக்காய் உங்களுக்கு ஆச்சு, அவ்வளோதான். இதோட இந்த வெள்ளரிக்காய் மோர் கூட்டு எப்படி பண்ணணுன்னு போட்டு காமிச்சாச்சு. இன்னொரு வீடியோவில், இன்னொரு நாள் புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.